வணக்கம். இன்றைய தினம் ஒச்சாயி அம்மனை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சங்கம் வளர்த்த தமிழ் குடிகள் தலைநகராம் மதுரை என்பதில் முதலைக்குளம் என்ற ஒரு ஊர் உண்டு. அங்கே காமாட்சி அம்மனும் கருப்பசாமியருடன் கோயில் ஒன்று பல காலத்துக்கு முன்பு எழுந்து நிற்கிறது. அந்த தலத்தில் அருளும் அம்மனுக்கு ஒச்சாண்டம்மன், ஒச்சாயி அம்மன் என்றெல்லாம் திருப்பெயர்கள் வழங்குகின்றன. நொச்சி புதரிலிருந்து சுயம்புவாக கிடைத்த அம்மன் பாப்பாப்பட்டி என்ற தலத்தில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். நொச்சி புதரில் தோன்றியதால் நொச்சியாயி என்றழைக்கப்பட்ட அம்மன் பெயரே ஒச்சாயி. அதுவே ஒச்சாயி அம்மன் விளங்குவதாக சொல்கின்றனர். அந்த அம்மனின் அம்சமாகவே திகழ்வதாலும் இந்த அம்மனை வணங்கிடும் சமூகத்தினர் குலதெய்வமாக இந்த தேவி விளங்குவதாலும் அதே பெயரால் இங்கும் அம்மனை அழைக்கிறார்கள். பேச்சு வழக்கில் ஒச்சாண்டம்மன் என்று அழைக்கிறார்கள். திறந்த வழியில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறது ஒச்சாயி அம்மன் கோயில். மேற்கூரையோ சுற்றுச்சுவர்களோ கிடையாது. எத்தனையோ பேர் இந்த கோயிலுக்கு சுற்றுச்சுவரும் மேற்கூரையும் அமைத்தார்களாம். ஆனால் இந்த காரணமின்றி அவை தானாகவே விழுந்து மீண்டும் கோயிலில் பழைய நிலைக்கே வந்துவிடும். இதனால் அம்மனின் விருப்பம் இப்படித்தான் என்று கோயில் அமைப்பை மாற்றாமல் விட்டுவிட்டதாக சொல்கின்றனர். இந்த கோயிலில் 18 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதன் மீது ஏற்படுத்தப்பட்ட பீடத்தின் மேல் காமாட்சி ஸ்வரூபமாக அம்மன் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். 18 படிகளிலும் அம்மனின் பாதுகாவலராக காவல் தெய்வமாக கருப்பசாமி காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். இக்கோயில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் இந்த அம்மனின் அருளாட்களில் எல்லா தரப்பினரும் வழிபாடு செய்கின்றார்கள். இந்த கோயிலின் அர்ச்சகர்களாக அங்குள்ள குடிப்பட்டவர்கள் ஒருவரே இருப்பர். அம்மனுக்கு ஆத்மாவும் பக்தி பூர்வமும் ஆராதனைகளும் அலங்கார அர்ச்சனைகளும் அவர்கள் செய்தவுடன் இந்த கோயிலுக்கு வழிபடுவோருக்கு நிறைவான மனதுடன் நித்தமும் அன்னமும் அழைத்து வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் வெளியூர் பயணி ஒருவர் அந்த வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். நடந்து வந்த களைப்பும் பசியும் அவரை வாட்டவே அங்கிருந்தோரிடம் இங்கே எங்கே உணவு கிடைக்கும் என்று கேட்டாராம். ஒச்சாயி அம்மன் கோயிலுக்கு சென்ற சுட அன்னம் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்ல விரைவாக அங்கே சென்றார். அங்கே சென்றவர் அவசரமாக அம்மனை கும்பிட்டார். பிறகு பிரசாதமாக வழங்கப்பட்ட சூடான சாதத்தினை பெற்றுக்கொண்டு உண்பதற்காக சென்றார். அப்போதுதான் அவருக்கு அந்த கோயில் இருப்பது பிற சமூகத்தினர் தெரிந்தது. உடனே உண்பதற்காக வைத்திருந்த அன்னத்தை கையில் எடுத்து கொண்டு நடந்தார். புசிப்பதா வேண்டாமா என குழம்பினார். அதை உண்ண விருப்பமில்லாது சிறு தூரத்தில் நிலத்தில் பள்ளம் தோண்டி அதில் அன்னத்தை எடுத்து மண் கொண்டு மூடி மறைத்துவிட்டு தன் வழியே சென்று விட்டார். அதற்கு பிறகுதான் தன் விளையாட்டை தொடங்கினாள் அம்மன். ஊருக்கு சென்ற அவர் தாங்க இல்லாத வயிற்று வலியால் அவதிப்பட்டார். ஒரு பிடி உணவு கூட உண்ண முடியாமல் நோய்வாய்ப்பட்டு படுத்தையானார். எத்தனையோ வைத்தியம் செய்தும் குணமாகாத நிலையில் அவருக்கு நோய் வந்த செய்தி செவி வழி செய்தியாக முதலைக்குளம் வரை சென்றடைந்தது. இவர் செய்த தவறை அறியாமலேயே அந்த ஊர்க்காரர்கள் சிலர் ஒச்சாயி அம்மனை இங்கு வழிபட்டால் அவருடைய நோய் குணமாகலாம் என்று சொன்னார்கள். அப்போதுதான் அம்மன் பிரசாதத்தை மண்ணிட்டு முன்பு தான் செய்த தவறுக்கு நினைவரவே உடனே சென்று பல நாட்கள் முன்பு தான் அன்னத்தை கொடுத்த இடத்தில் தோன்ற அங்கே அப்போது சமைத்தது போல சுட அந்த அன்னம் இருந்ததாம். அம்மனின் அருள் நினைத்து வேண்டவர் அன்னத்தை எடுத்து வெறுப்பு என்று விருப்பத்தோடு அதை உண்டார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு இவருக்கு வந்த நோயும் நீங்கியது. இந்த கோயில் மதுரை உசிலம்பட்டியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. முதலைக்குளம் ஒச்சாண்டவர் அம்மன் கோயில் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.